ஹாய் எல்லோருக்கும். சூப்பர் டேஸ்டான கேரளா ஸ்டைலில் ஒரு பனானா ஸ்நாக். இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்கும் கூட. குழந்தைங்க ஸ்கூலுக்கு விட்டு வரும்போதே ஈவினிங் ஸ்நாக்கை செஞ்சு கொடுங்க. ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட் இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தோலெல்லாம் உரிச்சதுக்கப்புறமா சென்டரில் அந்த சீடு மாதிரி இருக்கும் இல்லையா, நார் மாதிரி இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கணும். நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து, தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு, காஞ்ச முந்திரி, கொஞ்சமாக பாதாம் எல்லாம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை கப்பு துருவன தேங்காய், இதை ஒரு 3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கு மேலே நம்ம ரொம்ப ரோஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து நம்ம ஃபில்லிங்கை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து மாவில் ஒரு போர்ஷன் மாவு எடுத்து வாழையில் இல்லைன்னா ஒரு பட்டர் ஷீட்டில் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி தட்டி எடுத்து அப்புறம் ஒரு ஃபில்லிங் வச்சு இது மேலே இது மாதிரி கவர் பண்ணி கார்னர்ஸ் எல்லாம் கையால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம ஃபில்லிங் வெளியில் வராமல் இருக்கும். இதே மாதிரி நம்ம மோதகம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு போர்ஷன் மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டிட்டு ஒரு ஹாஃபில் ஃபில்லிங் வச்சு ஃபோல்ட் பண்ணி சைடு கார்னர்ஸை சீல் பண்ணிட்டோம் அப்படின்னா மோதக் மாதிரி ரெடி ஆகிடும். உங்களுக்கு விருப்பமான ஷேப் ரெடி பண்ணி இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்டான ஒரு ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.